வணக்கம். இந்த இதில் வந்து நம்ம அசாட் ப்ரொஃபைலை பார்ப்போம். கம்பெனி நேம் வந்து எசாட் லிட்டட் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ரிலேஷன்ஸ் டீம், டைனமிக் பெனிஃபிஷியல் கார்டு மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். கம்பெனி அட்ரஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் நம்பர் வந்து 585 செக்டார் 82, JLPL இண்டஸ்ட்ரியல் ஏரியா, SAS நகர், மொகாலி, பஞ்சாப் 160055. ட்ரைனிங் சென்டர் பார்த்திங்கன்னா IFCC இண்டிபெண்ட் ஃபேஷன் கன்சல்டன்ட் சென்டர். இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த ட்ரைனிங் சென்டர் அட்ரஸ் வந்து திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. கம்பெனி MD நேம் வந்து மிஸ்டர் ரோஷன் சிங் பெஸ்டி. அப்புறம் அவர் சீனியர். ஓகே, கம்பெனி வந்து ஓப்பன் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா 11/11/2011, 11/11/2011. கம்பெனி ஹெட் பிரான்ச் பார்த்திங்கன்னா மொகாலி, பஞ்சாப் அண்டு ஹரியானா. எஸ்ஆர்ட் கம்பெனியில் உள்ள ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸ் அண்ட் அக்சசரிஸ், ஹோம் அப்ளையன்ஸ் அண்டு கிச்சன்ஸ், பியூட்டி அண்ட் ஸ்கின் கேர். அப்புறம் 4th எலக்ட்ரானிக்ஸ், 5th பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபேஷன், 6th ஸ்டேஷ்னரிஸ் அண்ட் 7 ஃபிட்னஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், 8 வந்து டெய்லி நீட்ஸ். இதுதான் கம்பெனியில் உள்ள ப்ராடக்ட். கம்பெனி வெப்சைட் பார்த்திங்கன்னா www.sart.com. கம்பெனி பிராண்ட் 7 பிராண்டு இருக்குது. 8வது ஒரு பிராண்ட் இப்போ ஒன்று இருக்குது. அது ப்ராடக்ட் வந்து இன்னும் லான்ச் பண்ணலை. லெவல் 2011 வந்து ஐஃபோன். இது வந்து 80% மென், 20% உமன். அப்புறம் 23/8/2017 வந்து எர்த்திக் சென்ஸ் அந்த ஒரு இதை பிராண்டு கொண்டு வராங்க. அது வந்து 80% உமனுக்கு வந்து 20% மென்னு. அடுத்து பார்த்திங்கன்னா 28/1/2018 மிஸ்டர் ஹூப்மேன். அது வந்து பார்த்திங்கன்னா ராயல் லுக்கு. அது ராயலுக்கு பெரிய பெரிய ஆளுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது போல. 2/6/2018 சொலஸ்டா. அதெல்லாம் லெதர் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நம்ம பெல்ட்டு, பர்ஸு, இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. 2/6/2018 கியூபிட். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் சம்மந்தமான உள்ளது. அப்புறம் 2/6/2018 வந்து ஏபிசி. அப்படின்னா கலராச்சு இங்குச்சான் மாதிரி போடுவோமா, அந்த மாதிரி இது. இப்போ உள்ள பிள்ளைங்க அந்த மாடல் பிள்ளைங்க இந்த வெளிநாட்டில் எதுவும் போடுறாங்களா அந்த மாதிரி. 17/5/2018 அமிகா. அதில் வந்து முழுக்க வந்து உமன்ஸ் ப்ராடக்ட். இதுதான் வந்து கம்பெனியில் வந்து ஒரு 7 பிராண்டு உள்ளது. முதல் டே ட்ரைனிங் இதில் வந்து கம்பெனி ப்ரொஃபைலு, அப்புறம் அதோட டேட்டு, பிரான்ச்சு, ப்ராடக்ட்டு, வெப்சைடு, பிராண்டு, அப்புறம் அங்கே உள்ள ஏசி, இந்த மாதிரி. அப்புறம் வந்து ஒரு ஹேஸ் ஃபாலோ டயக்ராம் வேறு ஒன்று, ESPA அப்படின்னு ஒரு டயக்ராம் சொல்லுவாங்க, சரிங்களா. ஏசி டைம், எம்ப்ளாய், பிஸ்னஸ், செல்ஃப் எம்ப்ளாய், இன்வெஸ்டர். இதுதான் இது. எம்ப்ளாய் வந்து டைம், மணி, லெஸ் ரெஸ்ட்டு, லெஸ் மணி, லாஸ். ஓகேங்களா. பிஸ்னஸ் பீப்புள் மணி, அட்வீட் மணி, அந்த மாதிரி. அப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய், இன்வெஸ்டர்ஸ். இதெல்லாம் எம்ப்ளாயி என்ன பண்ணுவான், பிஸ்னஸ் என்ன பண்ணுவான், செல்ஃப் எம்ப்ளாய் என்ன பண்ணுவான், இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. இதில் முழுக்க பெனிஃபிட் அடைகிற பிஸ்னஸ் மேன், இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 95 ஆஃப் பீப்புள் வந்து எம்ப்ளாய் இதில் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் அந்த இதில் வந்து 5% தான் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் இந்த பிஸ்னஸ்ஸு இன்வெஸ்டரில் வந்து 95% வந்து மணி ஏர்ன் பண்ணுறாங்க. இதுதான் பேசிக் இந்த இது
கேஸ் ஆன் டயக்ராம் ஓகேங்களா இதில் சொல்லுவாங்க. அப்புறம் ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம் ஓகேங்களா. நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இந்த டேசன் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நீ ஆள் சேர்த்து விட்டால் தான் காசு, அதை தான் சொல்ல வராங்க பேசிக் இன்கம். டைம் அண்ட் மணி அது சொல்கிறாங்க. டைம் ஒரு வேலையை பார்க்கணும், அதுக்கான காசு வாங்கணும், அந்த மாதிரி இது பேசிக் இன்கம். மறுபடியும் ஆட்களை சேர்த்து விட்டு காசு வாங்குறது. அப்புறம் ஜாபு, பிஸ்னஸ்குள்ளே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அந்த இதை சொல்லுவாங்க. ஜாப்னால் வந்து நம்ம வேறு ஆள்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறது, பிஸ்னஸ்னால் வந்து நம்மளை ஓனாக பண்ணுறது, நம்ம ஓன் டிசிஷன். ஜாப்னால் ரொம்ப மன அழுத்தங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குமா. ஆனால் பிஸ்னஸ் பண்ணால் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. பிஸ்னஸ் பண்ணி நிறையா இதாக இருக்குது. இது வந்து அவங்க பாலிசி அந்த ட்ரைனிங் சென்டரில் சொல்லி கொடுக்குற இது. அப்புறம் ஒரு 6 ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்குது. அது வந்து நமக்கு வந்து ஜாபில் இருக்கும்போது இருக்காதான். நம்ம வந்து டைம் இதுனா ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. பிஸ்னஸில் வந்து அது எல்லாமே இருக்குமா. பிஸ்னஸ்லேயும் இந்த மாதிரி தான் நடக்குது ஓகேங்களா. ஜாபில் இருந்தால் நம்மளோட இதை மட்டும்தான் இது பண்ண முடியும். ஆனால் பிஸ்னஸில் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் சம்பாரித்து ட்ரீம் எல்லாத்தையும் நிறைவேற்றணும். பிஸ்னஸில் அடி வாங்கினா தான் தெரியும். ஜாபில் பொறுத்த வரைக்கும் கம்பெனி எடுக்கிறது தான் டிசிஷன். ஆனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிறது தான் டிசிஷன் ஓகேங்களா. ஜாபை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸடு. ஆனால் சில இதில் வந்து வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. ஆனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸில் லாபமாக கொட்டு. ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸட் டைம் தான். சில இதில் ஓவர் டைம் பார்க்கணும், இருந்தாலும் அதை தான் போகணும் ஓகேங்களா. ஃபிக்ஸட் டைம் அவங்க சொல்கிற இதுக்கு வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஆனால் பிஸ்னஸில் நம்ம எப்போ வேணால் வரலாம் போகலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஒரு 6 எப்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த ட்ரைனிங் சென்டரில் பாருங்கள். ஃபஸ்ட்டு எஃப் ஃபேமிலி, ஃப்ரெண்டு, ஃபன்னு, ஃபினான்சியல், ஃப்ரீடம், ஃபியூச்சர். இது அந்த 6 எஃப். அப்புறம் 3 சின்னு ஒன்று இருக்குது. அது என்ன சின்னா சான்ஸு, சூஸ், அப்புறம் சேஞ்ச் ஓகேங்களா. அப்புறம் 3E எஜுகேஷன், என்விரான்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் 2L லேர்னிங், லிசனிங். அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை வேறு மாதிரி சொல்லுவாங்க. பிஸ்னஸ் இங்கே வந்து பிஸ்னஸ்னால் ஓனாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அதில் வந்து இங்கே வந்து ஒரு 4 பிஸ்னஸாக சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னல், ஃபினான்சியல், அப்புறம் சேல்ஸ்மேன், டெரிசல் பிஸ்னஸ் ஓகேங்களா. ட்ரெடிஷ்னல் பிரச்சனை அப்படின்னா நம்ம பழக்க வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஒரு தொழில். அதை கண்டஸ்ட் பண்ண டிவைடட் பை டிவைடாக ஒரு டயக்ராமும் உங்களுக்கு சொல்லுவாங்க இதுலேயே ஓகேங்களா. அந்த டயக்ராம் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் ஃப்ரான்சிஸ்னால் ஒரு ஹெட் பிரான்சஸ் மாதிரி இருக்குது. இப்போ ஐயங்கார் பேக்கரி அதுக்குள்ளே பிரான்சஸ், அதுதான் ஃப்ரான்சிஸ் பிஸ்னஸ் ஓகேங்களா. அதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. சேல்ஸ்மேன் பிஸ்னஸ் ஓகேங்களா. ஃபேக்ட்ரியில் இருந்து நீங்கள் கம்பெனிக்கு கொண்டு வரீங்க ஓகேங்களா. அது சேல்ஸ்மேன் வந்து கஸ்டமருக்கு ஃபார்மாக. இந்த இடையில இருந்து நம்ம இங்கே அசாட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் வேலையை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த மாதிரி சொல்லி அசாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்றத பொருளை வாங்கி விற்கிற ஆளுக்கு. டேரிசல் பிஸ்னஸ் ப்ராடக்ட் வந்து நம்ம டேரெக்டாக வாங்கி கஸ்டமருக்கு சேல் பண்ணுறது. அந்த இதுலேயே வந்து 2 இன்டைரக்ட் செல்லு, டேரக்ட் செல்லு இருக்குது. ஃபேக்ட்ரி, அப்புறம் வேர் ஹவுஸு, அப்புறம் கம்பெனி, ரீட்டெயிலு, ரீசப்பு அந்த மாதிரி. அதை வந்து இன்டர்லைட்டர் சேல்ஸ். டேரக்ட் வந்து ஃபேக்ட்ரி இந்த மாதிரி. அதில் வந்து கம்மியான இடைத்தரகர்கள் வந்து கம்மியாக இருப்பாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி இதை டேரக்ட் செல்லு இதெல்லாம் சொல்கிறாங்க.